டாக்டர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சோழன் மாளிகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் டாக்டர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபம், திரு இருதய ஆண்டவர் பொது மருத்துவமனை, திரு இருதய ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கும்பகோணம் திமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ்.கே. முத்துச்செல்வன் முகாமை தொடங்கி வைத்து வருகை புரிந்த மருத்துவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்புரையாற்றினார். ஒன்றிய பொருளாளர் இளங்கோ வரவேற்புரையாற்றினார். முன்னாள் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் தங்கவேல் நன்றியுரையாற்றினார். இம்முகாமில் பொது மருத்துவம், இருதயம், சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரகம், கண் தொடர்பான பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு அங்கேயே உடனுக்குடன் உயர் சிகிச்சைக்கான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவர்களின் பரிந்துரையின்படி இரத்த அழுத்தம், இரத்த அளவு, இரத்தத்தில் சர்க்கரை அளவு உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக பார்க்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் பெற்றனர். மேலும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் தேவி இளங்கோ, ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் வீரமணி, சோழன் மாளிகை கிளை செயலாளர்கள் அண்ணாதுரை, இளவரசன், சேகர், பிரபு, பாரதி, பாலகுரு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இம்முகாமில் கலந்து கொண்டனர். டெல்டா மலர் செய்திகளுக்காக சோழன் மாளிகையில் இருந்து சரவணன்.